அன்பு நேயர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நலமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். சீரியஸாவே அரசியல் டாபிக் நம்ம பேசிட்டு இருக்கோம். சரி, வீக்கெண்டு கொஞ்சம் ரிலாக்ஸா, கேஷுவலா பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் டீ ஷர்ட்லாம் போட்டு வந்தேன். இனிமே ஈவினிங், அதாவது ஈவினிங் இல்ல, நம்ம வீக்கெண்ட்ல இந்த மாதிரியும் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு யோசனை இருக்கு. நீங்க தான் போடலாமா அப்படின்னு சொல்லணும். இப்ப நம்ம அதர் ஸ்டேட் நியூஸை நம்ம பார்க்க போகிறோம். அதர் ஸ்டேட்டு நம்ம தமிழ்நாட்டை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதா இன்றைய காணொளி. புரிஞ்சிருப்பீங்க. நான் இப்போ அதர் ஸ்டேட் வந்திருக்கேங்க. நம்ம பக்கத்து மாநிலமான கேரளா, வயநாடு வந்திருக்கேன். நாளைக்கு என்னுடைய மே 31ஆம் தேதி என்னுடைய மகனுடைய பிறந்த நாள். ஸோ குடும்பத்தோடு கொண்டாடலாம் அப்படின்னு வயநாடு வந்திருக்கேன். இப்போ தாங்க உண்மையிலேயே கொஞ்சமாக நேரம் கிடைச்சது. அவ்வளோ பரபரப்பு தமிழ்நாட்டில். சரி, இப்பயும் கொஞ்சம் சில விஷயம் இருக்குன்னு பேச ஆரம்பிச்சிருக்கேன். சரி, ஓகே, கான்டென்ட்டுக்கு வரேன். இன்னைக்கு என்னன்னா, தாவேக்காவுடைய ஆட்சியை கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க டெல்லி. குறிப்பா விஜய் அவர்களுடைய அந்த ஃபைல்ஸ் எல்லாமே அமித்ஷா அவர்களுடைய டேபிள்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் கர்நாடகாவில் நடந்து கொண்டிருக்கிற அந்த அதிரடி மாற்றங்கள், காங்கிரஸ் சில சவுத் இந்திய ஸ்கெட்சையும் கொஞ்சம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன பின்னணிகள் அப்படிங்கிறதாங்க இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ். இந்த இயற்கையான சூழல்ல இந்த பின்னணிகளை நம்ம பார்க்கலாம். உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். அமித்ஷா டேபிளில் விஜய் ஃபைல்ஸ். தமிழ்நாட்டு அரசியலை எப்படி பார்க்கிறது டெல்லி? இந்த தேர்தல் முடிவை பொறுத்த வரைக்கும் நம்முடைய இந்த வீடியோ மாதிரி தான். அப்படியே திடீர்னு டோட்டல் சேஞ்சு. அதர் ஸ்டேட் நம்ம இந்த வீடியோ பேசுகிறோம் இல்லையா, இயற்கையோடு இயற்கையாக இணைந்து. அந்த மாதிரி தான் பல ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் நம்முடைய தமிழ்நாட்டு அரசியலில் நடந்தது. எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடந்ததாக தான் டெல்லி பார்க்குறாங்க. குறிப்பாக பாஜக அவங்களுடைய கனவு கோட்டை டோட்டலாக தகர்ந்துருச்சு. ஒரே ஒரு தொகுதி ஊட்டியில், நீலகிரி மாவட்டம், அங்கே அதுவும் சுமார் 900 ஓட்ஸில் தான் அவங்க வெற்றி அடைஞ்சாங்க, திரு போஜராஜன் அவர்கள். ஸோ இது டோட்டல் அப்செட்னாலும் கூட இங்கே தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்க இந்த காட்சிகளை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கிறாங்க. குறிப்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயுடைய நகர்வுகளை கூர்ந்து கவனிக்கிறாங்க. அவர் சம்பந்தமான ஃபைல்ஸு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருடைய டேபிளுக்கு போயிருக்குங்க. ஏன்னா அவர் தான் தேர்தலுக்கு முன்னாடி இருந்து அவங்களுடைய ஏஜென்சிஸ் வச்சு இங்கே சில வியூகங்கள்லாம் வகுத்துட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ ஆஃப்டர் டிவிகே வெற்றிக்கு பிறகும் அந்த ஃபைல்ஸ் அங்கே போயிருக்கு. முக்கியமாக பார்த்தோம்னா தனிப்பெரும்பான்மை தாவேக்காவுக்கு கிடைக்கல. திமுக கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து ஆட்சி அமைச்சிருக்காரு. மூன்றாவதாக அதில் குறிப்பாக ஐயுஎம்எல், விசிகா அவர்களை கூட்டணி ஆட்சியில் பங்கு பெற வச்சிருக்காங்க. நான்காவதாக அதிமுகவில் சில எம்எல்ஏக்களை மட்டும் அவர் சந்திச்சிருக்காரு. அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் 25 பேருடைய ஆதரவையும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பெற்றாரு. ஆறாவதாக அதில் சில எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சு இப்போ தாவேக்காவிலையும் ஐக்கியமாகியிருக்காங்க. ஸோ அத்தனை விஷயங்களையும் அவங்க பார்த்துருக்காங்க. இதனால் என்ன லாபம், என்ன நட்டம் அப்படின்னும் அந்த கணக்குகளும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக உளவுத்துறை அமித்ஷா அவர்களுக்கான அந்த ஏஜென்சிஸும் சில டீட்டெயில்ஸை அனுப்பியிருக்காங்க, ரிப்போர்ட். அதில் முக்கியமாக பார்த்தோம்னா திமுக தோல்வி அப்படிங்கிறத பாசிட்டிவாக பார்க்குறாங்க. அப்புறம் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதையும் பாசிட்டிவாக பார்க்குறாங்க. ஏன்னா தொடர்ந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்னு தானே பதிவு செஞ்சுட்டு இருந்தாங்க பாஜகவுடைய தலைவர்கள், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகட்டும், இல்லை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவாகட்டும். மூன்றாவதா அந்த தனிப்பெரும் மேஜிக் நம்பர் தாவேக்காவுக்கு கிடைக்காததையும் பாசிட்டிவாக தான் பார்க்குறாங்க. ஆனால் அப்செட் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே காங்கிரஸ் எடுத்த உடனே அவங்க இங்கே கூட்டணி ஆட்சி, அதாவது ஆதரவு கொடுக்குறோம் நாடாளுமன்ற தேர்தல் வர அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்து அதிமுகவிலிருந்து ஒரு பெரிய கூட்டத்தை அந்த பக்கம் கொண்டு போய் அந்த 118ங்கிற அந்த மேஜிக் நம்பரை உருவாக்கிடணும் அப்படிங்கிறதுல விஜய் அவர் தீவிரம் காட்டுகிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க எங்களால் நல்லா இருக்கணும், எங்களை விட நல்லா இருந்திருக்கக்கூடாது அப்படின்னு அந்த படத்தில், சமீபத்தில் ஒரு படத்தில் சொல்லுவாங்க இல்லையா, கவின் அவர்கள் நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. தவிக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி அவங்க பயணிச்சிடக்கூடாது. இப்போ வெற்றியை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருந்தாலும் கூட இன்னமும் தங்களுடைய அந்த நெட்வொர்க் உள்ளார தான் இருக்காங்க அப்படின்னு நம்புகிறாங்க. முக்கியமாக பார்த்தோம்னா தேர்தல் பரப்புரையிலேயே முழுக்க டிஎம்கேவை தான் அட்டாக் பண்ணாங்க. பாஜகவை 1-2 இடத்துல கொள்கை எதிரின்னு தொட்டு அப்படியே தடவி நழுவிட்டு போயிட்டாங்க தாவேக்காவினர். அதற்கடுத்து ஆஃப்டர் எலெக்ஷனும் கூட பல விவகாரங்களில் பாஜகவை அட்டாக் பண்ணல. இப்போ உதாரணமாக சொல்லணும்னா பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தாறுமாறாக போயிட்டு இருக்கு, கேஸ் விலை உயர்வு. ஆனால் இது சம்பந்தமாக ஒரு வார்த்தை கூட பேசல முதலமைச்சர், பெருசாக எதுவுமே இல்லை. அதற்கடுத்து
இப்போ கூட தமிழ் தாய் வாழ்த்து அதுதான் முதலாவது பாடப்படணும், 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது இல்லையா இந்த பதவியேற்பு விழாவில் தமிழ்நாட்டில். இது கடும் எதிர்வினைகளை சந்திச்சாரு முதலமைச்சர். ஆனால் இப்போ பிரதமரை போய் சிஎம் சந்திச்சப்போ கூட ஒரு 4 கோரிக்கை வச்சார். அதில் ஒரு முக்கியமான கோரிக்கை தமிழ்தாய் வாழ்த்து எப்பயுமே முதலாவது தான் பாடப்பட்டு கொண்டிருக்கு, அதை நீங்கள் உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற வகையில், அதாவது சாஃப்டாக தான் விஜயோடைய வாய்ஸ் இருந்ததுங்க, சிஎம் உடைய வாய்ஸு. அப்போ இதெல்லாம் பாசிட்டிவாக தான் பார்க்குறாங்க, நம்மளை கேட்டு தான் அவங்க நம்மளை மீறாமல் இருக்காங்க அப்படின்னு தான் டெல்லி பார்க்குறாங்க. ஏன்னா தமிழ்தாய் வாழ்த்து பாடணும் அப்படின்னு ஜிஓ இருக்குது, அரசாணை. அவங்க வந்தே மாதரம் ஃபஸ்ட்டு பாடணும், அடுத்து ஜனகணமன தேசிய கீதம் பாடணும் அப்படிங்கிறத அவங்க ஒரு அறிக்கையாக தான் சென்டரில் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுடைய முறையை அப்படியே ஃபாலோ பண்ணுறது சரியாக இருக்கும். ஆனால் இதில் கூட ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டெப் எடுக்கல அப்படின்னு பல்வேறு தமிழ் தேசிய இயக்கங்கள்லாம் கடும் கண்டனங்களை பதிவு செஞ்சுருக்காங்க. குறிப்பாக திரு பொலிலன் போன்றவர்களும் கண்டிச்சிருக்காங்க தமிழ்நாடு தாவேக்கா ஆட்சியா கூட்டணி ஆட்சியா. ஸோ இதை எல்லாவற்றையுமே தங்களை மீறி போகல, அக்ரஸிவாக இல்லை, சாஃப்ட் அப்ரோச் தான். அப்புறம் டிஎம்கேவும் முன்ன பாஜக அட்டாக்கு, டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு இடையில தான் போட்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு அவங்க களம் மாறி இருக்கு. ஸோ நமக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது, இதை நம்ம பாசிட்டிவாக பயன்படுத்திக்கலாம். அதே நேரத்தில் தாவேக்காவுக்கு அந்த மேஜிக் நம்பர் 118 வந்து விடக்கூடாது, அவங்க ஒரு மைனாரிட்டியாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிறதுலையும் தெளிவாக இருக்காங்க. அதனால தான் அங்கேருந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு இங்கே கராராக பறக்க மாஜி அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி அவங்களுடைய டீம் டோட்டலாக 2 பேரை தவிர, மாஜிக்கல் திரு சிவிஎஸ், திரு சி விஜயபாஸ்கர் சிவிபி, இவங்களை தவிர மீது எல்லோருமே மீண்டும் திரு எடப்பாடி அவர்களோடு அதிமுக பொதுச் செயலாளரோடு ஐக்கியமானாங்க. அவருக்குமே இங்கே சேலத்துக்கு திரும்பினப்போ இப்போ பயங்கரமான வரவேற்புங்க. அப்போ அதிமுக என்டிஏ கூட்டணி தான் இன்னமும் இருக்காங்க. மேஜிக் நம்பர் டிவிகேக்கு வராத மாதிரி இங்கே நெருக்கடி கொடுத்து விஜய்க்கு ஒரு ஸ்பீடு பிரேக் போட்டிருக்காங்க. ஸோ தங்களை ரொம்ப மூர்க்கமாக அட்டாக் பண்ண மாட்டாங்க டிஎம்கே போல். நமக்கும் நிறைய தளம் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது. இந்த நெருக்கடியை பயன்படுத்திக்கிட்டு இங்கே தாமரையை மலர செய்யக்கூடிய வேலைகளில் தீவிரம் காட்டலாம் அப்படின்னும் தேசிய தலைவர்களை அடிக்கடி இங்கே அழைச்சிட்டு வந்து பல்வேறு மீட்டிங், பல விஷயங்கள், குறிப்பாக இந்த ஆட்சிக்கு எதிரான சில குடைச்சல்கள், அதை நம்ம கொடுக்கலாம், லைம்லைட்லேயே இருக்கலாம் அப்படின்லாம் சில விஷயங்கள் ஆலோசிச்சிருக்காங்க டெல்லியில் அப்படின்னும் கமலாலய வட்டாரங்கள்லேருந்தும் தகவல்கள் வருதுங்க. அதே நேரத்தில் முதலமைச்சர் தாவேக்கா தலைவர் திரு ச ஜோசப் விஜய் அவங்களுடைய டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மூலமாக ஆப்ரேஷன் ஏடிஎம்கே அப்படின்னும், அதில் முக்கியமாக முன்னாள் பல்வேறு முக்கிய தலைவர்களை இந்த பக்கம் கூட்டிட்டு வராங்க. ஸோ கட்சியை பலப்படுத்துகிறாங்க. அப்புறம் திருச்சி கிழக்கில் நன்றி அறிவிப்பு கூட்டம் அப்படின்னு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் அதை முன்னெடுக்கிறாங்க. விஜய் அவருமே அங்கே போயிட்டு அவர் பேச போகிறாரு. லைம்லைட்டில் டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு கட்டமைப்பதன் மூலமாக தங்களுடைய அந்த பெரும்பான்மையை நிரூபிச்சிடலாம், ஆட்சியை 5 ஆண்டு தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சில ஆலோசனைகள் இங்கே பனையூர் வட்டாரங்களையும் ஓடிக்கொண்டிருக்குங்க. இதில் லாஸ்ட் புல்லட்டாக தாவேக்கா ஆட்சி கூட்டணி ஆட்சி எங்காவது மீறி போகிற மாதிரி இருந்தால், அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போல இருந்தால், அப்புறம் இருக்கவே இருக்குது பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கே தெரியும், கரூர் உள்ளிட்ட அந்த வழக்குகள். ஸோ இப்படி பல அஸ்திரங்கள் எடுக்கவும் டெல்லி தயங்காது அப்படின்னும் தகவல்கள் கமலாலய வட்டாரங்கள்ல இருந்தும் மறுபடியும் வருதுங்க. பயங்கரமா இருக்குங்க. அரசியல் பனையூரை தாண்டியும் பரபரப்பு போயிட்டு இருக்கு இங்க வயநாடு வர. சரி, நம்ம பக்கத்து ஸ்டேட்டு கர்நாடகா போவோம். கர்நாடக அரசியல் இரட்டை முக்கிய நகர்வு. டிகே சிவகுமாருக்கு ராகுல் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், சவுத் இந்தியா ஸ்கெட்ச். நம்ம தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க, கேரளா, கர்நாடகா, ஒட்டுமொத்தமான சவுத் இந்தியாவே பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் தான் இருந்துட்டு இருக்கு. அதில் கர்நாடகாவில் பார்த்தோம்னா காங்கிரஸ் ஆட்சி தான். அங்கே முதலமைச்சராக இருந்த திரு சித்தராமையா அவர்கள் தன்னுடைய சிஎம் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. அப்புறம் என்ன, நீங்களே புரிஞ்சிருப்பீங்க, அடுத்த கர்நாடக சிஎம் முன்னாள் துணை முதலமைச்சர் அப்படிதான் வச்சுக்கணும், திரு டிகே சிவகுமார் அவர்கள் தான். அவருக்கு மக்களவை எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி, அப்புறம் இவங்க காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, இவங்க எல்லோருமே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, கண்டிஷன்ஸும் போட்டிருக்காங்க அப்படின்லாம் தகவல்கள் வருது. அதாவது இந்த அமைச்சரவையில் பார்த்தோம்னா முழுக்க யங்ஸ்டர்ஸ் நிறைய இருக்கணும், அதிக அளவில் சிறுபான்மையினர் சமுதாயத்தினர் இருக்கணும், அப்புறம் பட்டியல் சமூகத்தினரும் அதிக அளவில் இடம் பிடிக்கணும், தமிழ்நாடு பாணியில் இப்படி சில சேஞ்சஸ்லாம் பண்ணணும் அப்படின்னும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 2028 விரைவில் கர்நாடகாவில் தேர்தல் வருது. அப்போ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இங்கே போடணும். அது சவுத் இந்தியா முழுக்க காங்கிரஸை மறுபடியும் மீட்டுருவாக்கம் செய்வதற்கு உதவியாக இருக்கணும். ஏற்கனவே இப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி தாவேக்கா, கேரளாவில் காங்கிரஸ் கைப்பற்றிடுச்சு, இப்போ கர்நாடகாவில் இருக்காங்க, அங்கே தெலுங்கானாவிலையும்
காங்கிரஸ் ஆட்சி. ஆந்திராவில் மட்டும் அதுவும் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு கூட்டணி ஆட்சி போல தான் அங்கே திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் தெலுங்கு தேசம் சிஎம்மாக இருக்காரு. ஸோ இங்கே இதை நம்ம இறங்கி இப்பயே வேலை செஞ்சோம்னா ஃபுல் சவுத் இந்தியாவிலையும் ஸ்ட்ராங்காக மாறிடலாம். அது 2029 பாஜகவை சென்டரில் வீழ்த்துவதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தியுடைய ஒற்றை ஸ்கெட்சாக இருக்குங்க, அஜெண்டாவாக இருக்குது. சரி, இங்கே பார்த்தோம்னா இதை உறுதிப்படுத்தணும், வெற்றியாக்கணும் அப்படின்னா 2 துணை முதலமைச்சர்கள் கொடுக்கலாம் அப்படின்லாம் கணக்குகள் போட்டிருக்காங்க. ஒன்று பார்த்தோம்னா சமுதாய ரீதியிலாக எப்படின்னா லிங்காயத் சமுதாயத்தினருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா டி.கே. சிவகுமார் அவரு ஒக்கலிகா அந்த சமுதாயத்தை சார்ந்தவர். அவர் சிஎம்னா லிங்காயத் சமுதாயத்தினர் இங்கே தனி பெரும்பான்மை. ஸோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறப்ப அடுத்த தேர்தலில் ஃபுல்லாக காங்கிரஸை வெற்றி பெற வச்சிடலாம் அப்படிங்கிறது ஒரு சமுதாய ரீதியிலான கணக்கு தாங்க அது. அந்த வகையில் தான் முன்னாள் துணை முதலமைச்சரான பரமேஸ்வரா அவர்கள் மதிப்பு மிகுந்தவர். அவரும் இன்னொரு பக்கம் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுடைய மகன் திரு பிரியங்க் கார்கே, இந்த 2 பேருமே ரேஸ்ல பயங்கரமா மோதிட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம்லாம் தகவல்கள் வருது. முழுக்க யங் ஃபோர்ஸை கொண்டு வந்து சவுத் இந்தியாவை ஸ்ட்ராங் செய்து 2029 ஆல் இண்டியா லெவல்ல காங்கிரஸை நங்கூரமாக நிறுத்துவது ராகுல் போடுகின்ற இந்த கணக்கு சக்சஸ் ஆகுமா அப்படிங்கிறத காலம்தான் பதிலாக நமக்கு சொல்லுங்க. ஸோ இயற்கையை ரசிப்போம், இயற்கையோடு இணைந்திருப்போம், குடும்பத்தோடு மகிழ்ச்சியோடு நம்ம கொண்டாடுவோம். நீங்கள் மறக்காமல் நம்முடைய உங்கள் சொகோசே தெலுங்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னுடைய மகனுடைய பிறந்த நாளுக்கு 8 வயது முடியுது. அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுடைய வழிகாட்டல்களும் நிச்சயமாக வேணும். அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.